நாடாளுமன்றத்தில் கலர் குப்பி வீசப்பட்ட விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டுள்ளன. நாடாளுமன்றத்தின் மக்களவையில் நேற்று இருவர் குதித்து கலர் குப்பி வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக ஒரு பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று நாடாளுமன்ற கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழலில் கலர் குப்பி வீசப்பட்ட விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். நாடாளுமன்றத்தில் கலர் குப்பி வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக பணியாளர்கள் 7 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் கலர் குப்பி வீசப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக பணியாளர்கள் 7 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நேற்று நாடாளுமன்றத்தின் மக்களவையில் பூஜ்ய நேரத்தில் விவாதம் நடந்து கொண்டிருந்த போது பார்வையாளர்கள் மாடத்திலிருந்து குதித்த 2 பேர் தங்களது கைகளில் மறைத்து வைத்திருந்த புகைக்குப்பிகளை மக்களவையில் வீசினர். இதனால் நாடாளுமன்றத்தின் மக்களவையில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து மக்களவையில் இருந்த உறுப்பினர்கள் அத்துமீறி மக்களவையில் நுழைந்த 2வரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அதே நேரத்தில் மக்களவையின் நாடாளுமன்றத்தின் வெளியில் இருந்த ஒரு பெண் உட்பட 2 புகைக்குப்பைகளை வீசியதால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது வரை 5 பேர் கைது செய்யப்பட்டிருந்த சூழலில் இன்று நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக 7 பணியாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மக்களவையில் நேற்று புகைக்குப்பி வீசிய சம்பவம் தொடர்பாக பணியாளர்கள் 7 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நாடாளுமன்றத்தின் மக்களவையில் கலர் குப்பி வீசப்பட்ட விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாடாளுமன்றத்தின் மக்களவையில் நேற்று அலுவல் பணிகள் நடந்து கொண்டிருந்தது. அப்போது பார்வையாளர்கள் மடத்தில் அமர்ந்திருந்த 2 பேர் திடீரென மக்களவை உறுப்பினர்களில் விவாதித்துக் கொண்டிருந்த போது திடீரென குதித்து சபாநாயகரை நோக்கி சென்றனர். அப்போது மக்களவை உறுப்பினர்கள் அந்த நபர்களை சுற்றி வளைத்தனர். இதனையடுத்து அவர்கள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கலர் குப்பிகளை மக்களவையில் வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மாரியப்பன் இணைப்பில் காத்திருக்கிறார். மாரியப்பன், நேற்று நடந்த சம்பவத்தின் எதிரொலியாக பாதுகாப்பு நடவடிக்கை தற்போது எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? நாடாளுமன்றத்தின் மக்களவை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? மாரியப்பன், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க. மக்களவையில் நேற்று கலர் குப்பி வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது நாடாளுமன்றத்தின் மக்களவை கூடி நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவு செய்யப்பட்டிருக்கிறது? நேற்றைய சம்பவத்தின் எதிரொலியாக தற்போது நடைபெற்று வரும் மக்களவை கூட்டத்தொடர் குறித்தும் சொல்லுங்கள்.
அது நிச்சயமாக சரவணன். அதாவது நேற்று நாடாளுமன்ற மக்களவை உள்ள வளாகத்தில் திடீரென பார்வையாளர் மாடத்திலிருந்து நுழைந்த 2 நபர் கலர் குப்பிகளை புகை குப்பிகளை வீசி போராட்டத்தில் ஈடுபட்டார். அதன் பின்னர் வெளியே 2 பெண்களும் உட்கார்ந்தனர். மொத்தமாக 5 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று இது தொடர்பாக டெல்லி உள்துறை அமைச்சகமும் பல்வேறு தரப்பு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இன்று நாடாளுமன்றம் மீண்டும் கூடியது. இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு இதுவரை இல்லாத அளவிற்கு நாடாளுமன்றத்தில் பலத்த சோதனைக்கு பிறகு அனைவரும் அனுமதிக்கப்பட்டனர். அதாவது ஷூ எனப்படும் காலனி முதல் கொண்டு நேற்று அந்த இதுல தான் அது வழியா தான் இந்த புகை கொண்டு வீச்சு எடுத்து வருவதாக கூறப்பட்டது. இந்நிலையில் பலத்த சோதனைக்கு பின்னரே அனைவருக்கு அனுமதிக்கப்பட்டனர். இன்று பார்வையாளர்களுக்கு மட்டத்திற்கு யாருக்குமே அனுமதி வழங்கப்படவில்லை. இன்னும் தொடர்ந்து அனுமதி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த பாதுகாப்பு குறைபாடு காரணமாக 7 பேர் அதாவது பாதுகாப்பு பணியில் குறைபாடுக்கு ஏற்பட்டதாக பலர் புகார் தெரிந்த நிலையில் 7 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த நாடாளுமன்ற கூட்டம் கூடியதும் அதிமுக எதிர்கட்சிகள் பெரும்பாலான உறுப்பினர்கள் பாதுகாப்பு குறைபாடு குறித்து விவாதிக்க வேண்டும் என மக்களவையில் கோஷங்கள் எழுப்பினர். இது குறித்து அவர்கள் ஏற்கனவே திமுகவும் காங்கிரசும் நோட்டீஸ் அனுப்பி சபாநாயகருக்கு இது குறித்து விவாதிக்க வேண்டும் என கூறியிருந்தது. இந்நிலையில் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்பது குறித்து பிரதமர் அதே நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அறையில் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தலைவர் JP நட்டா உள்ளிட்டோரும் பங்கேற்றிருந்தனர். இந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் இந்த கூட்டத்தை எப்படி நடத்தணும், அடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எப்படி சமாளிப்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த பாதுகாப்பு குறைபாடு குறித்து எந்த சமரசம் செய்யக்கூடாது என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் இன்றைய கூட்டம் பரபரப்பாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன். தங்களது தகவல்களுக்கு நன்றி மாரியப்பன்.